அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த புரட்டாசி மாதத்தில் தலையிடுகின்ற வழக்கம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த படையில் சேர்க்கக்கூடிய உணவுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். நம்ம தளிகை இட போகிறோம் அப்படின்னா அப்போல்லாம் கையில் சொம்பு கொடுத்து அக்கத்து வீட்டில் பச்சை அரிசி வாங்கிட்டு அந்த பிச்சையை எடுத்த அந்த அரிசியில் தான் சர்க்கரை பொங்கல் செய்து திருமாலுக்கு நம்ம படைப்போம். இப்போ அந்த கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை அரிசியிலே நிச்சயமாக சர்க்கரை பொங்கல் இருந்தாகணும். அதற்கு கூடவே உளுந்த வடையும் கொண்டை கடலையும் நிச்சயமாக இருக்கணும். இது எல்லாத்தையும் மீறி தயிர் வடை அப்படிங்கிறது அன்றைய தினம் நம்ம சமைக்கணும். அதே போல் தயிர் சாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த படையலில் இருக்கணும். இதற்கு கூடவே உங்களால் என்னென்ன சித்திரான்னங்கள் செய்ய முடியுமோ, லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், இதெல்லாம் வைத்து நம்ம படையல் வைக்கலாம். பழங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் என்னென்ன பழங்கள் நீங்கள் நைவேத்தியமாக வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்குதோ அது அத்தனை பழங்களையும் நீங்கள் வாங்கி நைவேத்தியமாக வைக்கலாம். இவ்வளோலாம் செய்கிறதுக்கு எங்களால் முடியாதுங்க, ரொம்ப சிம்பிளாக செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு தயிர் சாதம் மட்டும் வைங்க. அப்படி இல்லாட்டி ஒரே ஒரு சர்க்கரை பொங்கல் மட்டும் வைங்க. இது ரெண்டுமே பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. நீங்கள் எந்த அளவுக்கு அன்போடு கொடுக்குறீங்க, பக்தியோடு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர என்னென்ன பொருட்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. பக்தியோடு பெருமாளை மனமுருகி வேண்டி நினைத்ததை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் சமைச்சு கொடுத்தா தான் நமக்கு பெருமாளோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக தளிகையிடும் பொழுது கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை நல்லா உறக்க சொல்லுங்கள். கோஷப்பிரியரான பெருமாள் நிச்சயமாக அந்த கோவிந்தாங்கிற திருநாமத்திற்கு இறங்கி உங்களுடைய வீட்டிற்கு வாசம் செய்து உங்களுடைய செல்வ வளங்கள் நல்லா பெருகி கடன் எல்லாமே அடைந்து மனதில் நல்ல ஒரு சந்தோஷம் குடிக்கொள்கிற அளவுக்கு நல்ல வாழ்க்கையை நிச்சயம் தருவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.